தமிழர் தொழில் வணிக வேளாண் மன்றத்தின் கீழ் இயங்கும் நெற்கதிர். இந்த பெயர் வரலாற்று சுவற்றில் பதிக்க வேண்டிய பெயராகும். இதனால் இவன் முடிக்கும் மென்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். திருவள்ளூர் மாவட்டத்தில் நெற்கதிர் என்ற அமைப்பு எப்படி உருவாயிற்று? அதற்கு முன் இது உருவாக்கிய தலைவர் யுவராஜ் அவர்கள் இதை எப்படி முன்னே கொண்டு வந்தார் என்பதை தெரிந்து கொள்வோமா? விழுதுகளின் 75வது வாரத்தில் யுவராஜ் அவர்கள் அந்த அணியில் இணைந்து தன்னுடைய பணியை துவங்கினார். தமிழ் பற்று கொண்ட யுவராஜ் அவர்கள் வணிகத்தையும் வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் விழுதுகள் அணியுடன் 3 ஆண்டு காலம் பயணித்தார். தன்னுடைய பயணத்தை தொடர்ந்த பிறகு அந்த கோவிட் காலகட்டத்தில் அவருடைய பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு அவருடைய சொந்த ஊரான திருவள்ளூர் மாவட்டத்தில் குடிபுகுந்தார். அதன் பிறகு அங்குள்ள மக்களுடன் தொடர்பு கொண்டிருக்கையில் அங்குள்ள தமிழ் பற்றுள்ள மக்களை தேர்ந்தெடுத்து ஓர் அணியை உருவாக்கும் எண்ணத்தில் ஆரம்பித்தார். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஒவ்வொருவராக தொடர்பு கொள்ளும் போது யாருக்கும் இதில் உடன்பாடு இல்லை. தமிழ் பற்று, தமிழ் பணி, தமிழர்கள் உயர வேண்டும் என்று கூறுகையில் அவர்களுக்குள் சில கேள்விகள் எழப்பட்டு அதில் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினார். பின்னர் ஓரிரு விவசாயிகள் மற்றும் தன் வீட்டை கட்டி கொடுத்த மேஸ்திரி, சித்தாள், பெயிண்டர் மற்றும் எலக்ட்ரீஷியன் இவர்களை வைத்து ஒரு டீக்கடையில் முதலாக ஒரு அமர்வை தொடங்கினார். பிறகு அவர்களின் மூலமாகவும் மேலும் தலைவர் யுவராஜ் அவர்களின் முயற்சிகளாலும் ஒவ்வொருவராக இந்த அமைப்பில் சேர்க்கப்பட்டனர். 24ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 பிரம்மாண்டமான விழா நடத்தி அதில் பெருமன்ற தலைவர்கள் ஒப்புதலுடன் நெற்கதிர் என்று பெயர் சூட்டப்பட்டு அமைப்பை தொடங்கினார். இந்த விழாவிற்கு 150க்கு மேற்பட்ட மக்களை வரவழைத்து நமது தமிழ் பற்றையும் தமிழ் பணியையும் பற்றி விரிவாக கூறி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். அதன் பிறகு இன்று வரையும் இந்த நெற்கதிர் படிப்படியாக வளர்ந்து கொண்டு இன்று 25 உறுப்பினர்களையும் உருவாக்கியுள்ளார் நமது தலைவர் யுவராஜ் அவர்கள். இதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 150க்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தி அதில் 5 பேருக்கு கண் புரை அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலில் மாதந்தோறும் வரும் அமாவாசை அன்று 1000க்கும் மேற்பட்ட பக்த கோடி மக்களுக்கு இலவசமாக சுக்குமல்லி காஃபி வழங்கப்பட்டது. இந்த நெற்கதிர் அமைப்பு பெரிதளவு உயர்ந்திருக்கிறது என்றால் இதற்கு பின் பலமாக உள்ள அதிகப்படியான உறுப்பினர்களை கொடுத்த துணைத் தலைவர் திரு சதீஷ்குமார் அவர்கள், இந்த நிகழ்வுகளுக்கு உறுதுணையாக இருந்த செயலாளர் ஸ்ரீ ராமுலு அவர்கள், கணக்குகளை சரியாக சரிபார்த்த பொருளாளர் திருமதி அனிதா சுதர்சன் மற்றும் முத்துக்கள் போன்று இந்த அமைப்பில் உள்ள உறுப்பினர்கள் திரு ஜான், டாக்டர் சங்கரி தேவி, திரு தண்டாயுதபாணி, திரு விஜயகுமார், திரு விஜய், திருமதி லாவண்யா வெங்கடேஷ், திரு ஜார்ஜ், திரு முருகன், திரு சுரேஷ், திரு விக்னேஷ், திருமதி ஆஷா மணி, திரு பழனி, திரு ராகவன், திரு ராஜ்குமார், செல்வி ஹேமா, திரு ராஜேஷ்குமார், திருமதி ஐஸ்வர்யா குமரன் இவர்களுடன் பெருமன்ற பொறுப்பாளர்கள் துணைத் தலைவர் திரு அருள்மாணிக்கம், செயலாளர் கனிமொழி, துணை செயலாளர் அன்பழகன், பொருளாளர் சூரியதேவன் இவர்களின் அறிவுரையாலும் நமது நிறுவனர் ஐயா ஜெகத் காஸ்பர் அவர்களின் வழிகாட்டுதல் மூலமாகவும் இந்த அமைப்பு நிலைத்திருக்கிறது. இந்த நெற்கதிர் 1000க்கும் மேற்பட்ட தமிழர்களை இணைத்து வரலாற்று பேர் அமைப்பாக உருவாக்குவதே இவர்களின் லட்சியம். இந்த நெற்கதிர் மென்மேலும் சிறப்பாக வளர உங்களின் வாழ்த்துக்களுடன் பயணத்தை தொடங்குகிறது. நன்றி.